ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜீரா ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை கொஞ்சம், இது நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சிடணும் முன்னாடியே, அதையும் போட்டுன்றணும். 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். இதை கொஞ்சமாக ஜலத்தை ஊற்றி குறைன்னு அரைச்சிடணும். இந்த துவரம்பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். நான் இந்த அளவுக்கு புளியை நல்லா 1.5 டம்ளர் ஜலத்தை விட்டு கரைச்சி விட்டு வச்சுருக்கேன் பாருங்க பாத்திரத்தில். இதில் லேசாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு. யூஸ்வலாக ஜீரா ரசம், மிளகு ரசம் இதுக்கெல்லாம் மஞ்சப்பொடி, டொமேட்டோ இதெல்லாம் போட மாட்டேன். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி வாசனைக்கு, அவ்வளோதான். இப்போ இது ஒரு கொதி வந்த உடனேயும் இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுடணும். கொஞ்சம் ஜலம் விட்டு இது இப்போ நல்லா கொதிச்சுட்டு, இப்போ நல்லா பெரிய டம்ளரால் 1 டம்ளர் இதை ஜலம் விட்டு இதை பெருக்கிடணும். நான் இங்கே ஒரு கார்னிஷ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெய்யில் கடுகு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கூட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா நுரக்கட்டின்னு வந்துட்டு இதால் நல்லா கொதிக்கப்படாது, டேஸ்ட்டு போயிடும். இந்த இதில் ஜீரக ரசத்தில் ஜீரா கருவேப்பிலை இதோட அரோமா தான் இருக்கணும். இதில் நாங்கள் மிளகு போடுற வழக்கம் கிடையாது. அப்புறம் அது மிளகு ரசமாயிடும். ஜீரா ரசம்ல ஜீராவோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். இப்போ இதில் தாளிச்சு கூட்டி, ஸோ இந்த ஜீரா ரசம் இருக்கும். சுட சுட ஜீரா ரசம் ரெடி. இது அப்படியே டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம், வயிற்றுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. நல்ல ரசம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது.